ஸோ லாஸ்ட் எபிசோட்ல அந்த ஜங்கிட்டேருந்து இவங்க 2 பேரையும் தப்பிச்சதையும் பார்த்தோம். அதே மாரி ஹீரோ கிட்ட ஒரு வித்தியாசமான மாற்றம் வந்ததையும் பார்த்தோம். அதோட இந்த யூனா அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. ஆனா அத மறைக்கிறாங்க அப்படிங்கிற வரையும் காமிச்சிருப்பாங்க இல்லையா? அதோட லாஸ்ட் சீன்ல ஹீரோயினுக்கு வந்து அந்த விஷுவல்லாம் வந்திருக்கும். அவளுக்கே ஒண்ணும் புரியல. பட் இப்ப ஹெட்லேருந்து எல்லாரும் கூப்பிட்டு ஹீரோயின வந்து விசாரிக்கிறாங்க. என்னதான் நடந்துச்சு அங்கன்ட்டு. அவளும் சொல்றா, "ஒரு வித்தியாசமான கல் வந்து என் கையில ஒட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் அதுதான் சொன்னுச்சு இப்படி பழத்த குடுன்ட்டு. நானும் ஹீரோக்கு குடுத்தேன். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது எனக்கே மறந்து போச்சு" அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் நடந்த எதுவுமே இவளுக்கு ஞாபகம் இல்ல போல. பட் அந்த டைம்ல தான் ஹூ இருக்காரு இல்லையா? அவர் அந்த கல்ல எடுத்துட்டு வந்திருக்காரு. அத காட்டவும், அத பாக்குற சூசு கண்டுபிடிச்சுட்டாரு. இது வந்து டிஃபென்சியோட ஒரு பவர் ஆஃப் கல்லு அப்டின்ட்டு. யாருமே ஃபர்ஸ்ட் நம்பல. உடனே ஹெட் இருக்காரு இல்லையா? அவர் என்ன பண்றாரு, அந்த கல்லோட ஸ்பிட்ட வர வைக்கிறாரு. அதுவும் வந்து, "சொல்லு நீ யாரு?" அப்படின்னு கேட்கவும், அது வந்து ஒரு வித்தியாசமான படத்த காமிக்குது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு அழகான பூங்கா மாரி இருக்கு. பட் அத பார்த்தோனே சூசு அகைன் சொல்றாரு, "இது டிஃபென்சியோட ஐலாண்ட் தான். அப்ப அது அங்கேருந்து வந்த கல்லு தான்" அப்படிங்கிற மாரி எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு. அதோட இது இத்தன வருஷமா ஒரு கல்லா தான் அந்த இடத்துல இருந்திருக்கு. பட் வந்து ஜங் அட்டாக் பண்ணாரு இல்லையா? அந்த டைம்ல தான் அது வெளியவும் வந்திருக்கு. அதோட ஹீரோயின் கையில ஒட்டுனது. ஹீரோயினோட பவரெல்லாம் எடுத்து உருவமும் வந்திருக்கு. பட் இவங்களுக்கு இருக்க குழப்பம் என்னன்னா, இந்த கல்லு வந்து டிஃபென்சியோட ஸ்பிரிட்ட மட்டும் தான் எனர்ஜிய உருவி மட்டும் தான் இது வந்து ஒரு ஃபார்முக்கே வரும். பட் இப்ப எப்படி ஃபார்ம்க்கு வந்துச்சு அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஹீரோயின் மேல எந்த ஒரு டவுட்டும் வரல. மேபி ஹீரோயின் தான் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்குமே ஹீரோயின் தான் அந்த டிஃபைன்ட்ரி அப்படிங்கிற மாரியே நமக்கு தெரியுது இல்லையா? ஸோ ஹீரோயினுக்குமே அது வந்து பெருசா ஞாபகம் இல்ல. இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் ஜங் வந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டாரு. அவர் இனிமே இங்க வரவே கூடாது அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு இருக்காங்க. கட் பண்ணா எல்லாருக்கும் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுல. என்னதான் ஹீரோவும், ஹீரோயினும் பாதியிலேயே போயிருந்தாலும் அதுக்கெல்லாம் காரணம் ஜங் தானே. ஸோ அவங்க எல்லாருமே பாஸ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் பாஸ் பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம பார்க்க வேண்டிய அந்த முக்கியமான ஆட்கள் எல்லாருமே இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டாங்க. ஹீரோயின் வந்து ஹேப்பியா சொல்றா. பட் ஹீரோவுக்கு இன்னுமே ஒரு மாரி அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்துகிட்டே இருக்கு அவகிட்டேருந்து. இவன அப்படியே ஈர்க்குது. இவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அமைதியா தள்ளி தள்ளி போறான். பட் இப்ப எல்லாருமே சேர்ந்து என்னன்னா, நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ஜங் ரொம்ப மோசமா இருக்காரு. எப்ப வேணா திரும்ப வருவாரு. நம்ம வந்து அதுக்கு தயாராகணும் அப்படின்ட்டு இவங்க 6 பேர் மட்டும் தனியா வந்து பிராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பயங்கரமான ஃபார்மேஷன போட்டுட்டு இருக்கப்ப, சடனா எலின் இருக்கா இல்லையா? அவள யாரோ அட்டாக் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹூ தான். அவர் தான் அட்டாக் பண்ணி இந்த ஃபார்மேஷனே கழிச்சு விட்டுட்டாரு. வந்து திட்டுறாரு. யாருமே இல்லாதப்ப. ஒரு ஒரு ரொம்ப வந்து கிரிட்டிக்கலான ஃபார்மேஷன நீங்க எப்படி வந்து ட்ரை பண்ணலாம்? இதெல்லாம் தப்பு இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்குறாரு. பட் ஹீரோயின் வந்து பயப்படவே மாட்றா. "என்ன சார் எப்படி இருந்தாலும் ஜங் எங்கள அட்டாக் பண்ணா யாரு காப்பாத்துவா? அதுக்கு தான் நாங்க பிராக்டிஸ் எடுத்தோம்" அப்படின்னு சொல்றா. இவரே எதுவும் சொல்லல. ஜஸ்ட் வார்ன் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. பட் இந்த இடத்துல ஹீரோவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. ஆக்சுவலா அந்த டைம்ல ஹீரோயின கடிச்சிருப்பான் இல்லையா? அப்ப கூட ஏதோ ஒரு ஸ்பிரிட் எனர்ஜி வந்து இவன அட்டாக் பண்ணி தடுத்திருக்கும்ல. சேம் ஸ்பிரிட் தான் இப்ப வந்து எலினையும் அட்டாக் பண்ணியிருக்கும். அப்படின்னா நம்மள அட்டாக் பண்ணது இந்த ஹூ தான் அப்படின்னு புரிஞ்சு போச்சு. ஸோ நேரா அவர்கிட்டயே வந்து, "எதுக்கு சார்? ஏன் இப்படி பண்ணீங்க? தடுக்கப்பட்ட இடத்துல இருந்து என்னைய அட்டாக் பண்ணது நீங்க தானே? என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க ஏன் என்னைய பாயிண்ட் பண்றீங்க? எனக்கு புரியுது. ஒரு காலத்துல காலுலேருந்து நெறைய துரோகிங்கலாம் இருந்தாங்க. ஆனா நானும் இப்ப அப்படி இருப்பேன்னு நினைக்கிறீங்களா என்ன? நான் இங்க வந்து எதையாவது யாருக்காவது சொல்லிருவேன்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்" அப்படின்ட்டு பேசுறான். பட் அவர் என்னன்னா, ரொம்ப ஃபன்னியா பேசுறாரு. "ஆமா எனக்கு உன்னைய பிடிக்காது தான்" அப்படின்னு சொன்னவரு. "ஏன்னா நீ அழகா இருக்கல்ல, அதனால தான் பிடிக்காது. நான் ஏன் உன்னைய அட்டாக் பண்ண போறேன்? எனக்கு அது தேவையே இல்ல" அப்படிங்கிற மாரிலாம் பேசுறாரு. ஹீரோக்கு வந்து நல்லாவே புரியுது இவர் தான் பண்ணாருன்ட்டு. கட் பண்ணா அவங்க எல்லாரும் பிராக்டிஸ் பண்றது மட்டும் ஸ்டாப் பண்ணவே இல்ல. என்னதான் யார் வார்ன் பண்ணாலும் இவங்க ஆளாளுக்கு வந்து இண்டிவிஜுவலா பிராக்டிஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல தான் நம்ம டங்ஷி இருக்கான் இல்லையா? அவனுக்கு ஹீரோயின் மேல ஒரு ஃபீலிங்ஸ் வருது. ஏன்னா என்னமோ தெரியல. அவ வந்து அட்ராக்டிவா இருக்கா. அதனால ஒரு மாரி தயக்கத்தோடயே பார்க்குறான். ஹீரோலாம் ஒதுங்கி ஒதுங்கி போறான். டங்ஷி வந்து நெருங்க ட்ரை பண்றான். இப்படி இவங்களுக்குள்ள அந்த காதல் கலவரம்லாம் நடந்துகிட்டு இருக்கப்ப ஹீரோயின் வந்து ஜஸ்ட் உட்கார்ந்திருப்பா அவளோட ரூம்ல. டங்ஷி வந்து பேசலான்னு பார்த்திருப்பான். பட் பேச எதுவும் தோணலையா? ஸோ கிளம்பிட்டா. அந்த டைம்ல பார்த்தா ஒரு பிளாக் கலர் எனர்ஜி வருது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு காக்கா குட்டியான ஒரு குருவி மாரி மாறி ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்கார்ந்திருக்கான். இவ பார்க்குறா, "ஏய் நீங்க என்ன பண்ற?" அப்படின்னு அது கிட்டக்க தான் போயிருப்பான். போன அடுத்த செகண்டே அவ கழுத்துல ரெட் கலர் மார்க் வருது. அது வந்த அடுத்த நொடியே இவ ஹீரோயினாவே இல்ல. யாரோ கண்ட்ரோல் பண்ற மாரி அப்படியே சிலை மாரி மாறிட்டா. அடுத்த செகண்டே அவளோட வால் இருக்கு இல்லையா? அதுல ஏறி எங்கேயோ போறா. யாருக்குமே தெரியாம இந்த சூஃபேங் அகாடமிய விட்டே தனியா போய்க்கிட்டு இருக்கா. தனியா போய் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவ நிதானத்துக்கே வர்றா. அவ எங்க இருக்கா அப்படிங்கிறது அவளுக்கே புரியல. அப்புறம் தான் அவ ரியலைஸ் பண்றா, "ஓ! இது எல்லாமே அந்த ஜங்கோட வேலை தான். நம்மள அவர் வந்து ஹிப்னோடைஸ் பண்ணிட்டாரு. இப்படி வெளிய கூட்டிட்டு வந்துட்டாரு" அப்படின்ட்டு எஸ் ஆகலான்னு பார்த்தா, அதுவும் அவளால முடியல. ஏன்னா ஃபுல் கண்ட்ரோல் ஜங் எடுத்துட்டாரு. அங்க தான் நிக்கிறாரு. இவ வந்த உடனே கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் கேள்வியா தான் கேட்கிறாரு. "எங்க அந்த டிஃபென்ட்ரி? அது உன்கிட்ட தான் இருக்குன்னு தெரியும். அது குடு" அப்படிங்க. இவளுக்கு அதுனா என்னன்னே தெரியல. நீங்க என்ன பேசுறீங்கன்னே புரியல. நான் வேணா தேடி கொண்டு வரேன்னு அசால்ட்டா கிளம்ப போறா. பட் இவர் தான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காரே! மோசமான ஆளாச்சே! அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இவளால ஒண்ணுமே பண்ண முடியல. நல்ல வேளையா ஹீரோ வந்துட்டான். எப்படி வந்தான் அப்படிங்கிறது தெரியல. பட் வந்துட்டான். வந்து 2 பேத்துக்குள்ள பயங்கரமான சண்டை நடக்குது. ஆனா இவரு ஒரு கட்டத்துல
எனக்கு இப்ப ஒரே கல்ல 2 மாங்கா. ஏன்னா ஒரு பக்கம் துரோகி, இன்னொரு பக்கம் டிஃபென்ட்ரி 2மே எனக்கு கிடைக்க போகுது அப்டின்ட்டு, ஹீரோவையும் அட்டாக் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்டேருந்து அந்த எதாவது பண்ணுனா தானே அது வெளிய வரும் அப்டின்னு நெனச்சுட்டு அவள போட்டு கிட்டத்தட்ட சாகுற ரேஞ்சுக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்காரா, சடனா பார்த்தா ஹீரோ இருக்கான் இல்லையா? அவன் எந்திரிச்சு ஆக்சுவலா சூசைட் அட்டாக் அப்டின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு போல. நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் இல்லையா? அந்த ஜிங்சங் ஹால்லேருந்து வந்து இவருக்கு ஒரு பவர் குடுத்துருப்பாங்கல்ல. அந்த பவர நீ யூஸ் பண்ணி ஹீரோயின அட்டாக் பண்ணனா, அந்த ரியான் வெளிய வரும். ஆனா உன்னோட சோல் வந்து ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போயிரும்ன்ட்டு. இப்ப அத என்ன பண்றான், ஹீரோயின காப்பாத்துறதுக்காக அந்த ஃபார்மேஷன போட்டு ஜங்க அட்டாக் பண்ணவும், அவர் வந்து விழுந்துட்டாரு. அவருக்கும் சரியான அடி. பட் இங்க ஹீரோவோட நெலைம ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிருச்சு. அவனால எந்திரிக்கவே முடியல. இவளுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. அவளோட எனர்ஜி குடுத்து பார்க்குறான். பட் உடம்புக்குள்ள போக கூட மாட்டேங்குது. ஏன்னா, அவரோட ஹார்ட்டே இங்க அட்டாக் ஆயிருச்சு. சோல் எல்லாம் உள்ளுக்குள்ள உடைய ஆரம்பிச்சுருச்சு. ஜங் பார்க்குறாரு. "சூசைட் அட்டாக் எனக்கே பண்றியா நீ? உன்னைய நான் சும்மா விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அட்டாக் பண்ண ட்ரை பண்றப்ப, கரெக்ட்டா நம்ம 4 பேருமே வந்துட்டாங்க. 4 பேரும் சுத்தி வளைச்சு ஜங்க அட்டாக் பண்றாங்க. பட் ஜங் அப்படிங்கிறவரு ஒரு பெரிய பயங்கரமான மாஸ்டர். அவர்கிட்ட நெறைய பவர் இருக்கு. நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. இவங்க எல்லாரும் இப்ப தான் ஜூனியர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க கிட்ட பெருசா சக்தி இல்ல. ஆனா 4 பேரும் நல்லாவே பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஃபார்மேஷன போடுறாங்க. அதுக்குள்ள ஜங் மாட்டிக்கிட்டாரு. இப்ப அப்படியே நமக்கு காமிக்கிறாங்க. அந்த ஃபார்மேஷனுக்குள்ள இவங்க எப்படிலாம் ஜங்க அட்டாக் பண்றாங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் பார்த்தா ஈயி. அவனுக்கு இருக்குது இந்த மரத்தோட அதாவது வுட்டோட சக்தி போல. அவன் என்ன பண்றான், ஜங்க வச்சு அந்த மரத்தோட சக்தியால அட்டாக் பண்றான். அடுத்த செகண்டே அவரு ஒரு தண்ணிக்குள்ள விழுகுறாரு. அங்க நம்ம எலின் இருக்கா. எலினோட பவர் வந்து வாட்டர். ஸோ அவ வாட்டரால அட்டாக் பண்ணுவோம். அங்கேயும் பயங்கரமான அடிய வாங்கிட்டு, அகைன் எங்க வராருன்னா, ஒரு பாறைக்குள்ள வராரு. ஏன்னா நம்ம சானியா இருக்கா இல்லையா? அவளுக்கு வந்து பூமியோட சக்தி இருக்கும். ஸோ அவ என்ன பண்றா, அந்த பவர யூஸ் பண்ணி ஜங்க அட்டாக் பண்றா. அவரால வந்து யாரோட அட்டாக்குமே தடுக்க முடியல. நல்லா அடி வாங்குறாரு. லாஸ்ட்டா அவரு விழுகுறது நரகத்துக்குள்ள. ஐ மீன் நெருப்புக்குள்ள. அங்க தான் நம்ம டங்ஷி இருக்கான். அவனும் அவனோட ஒட்டுமொத்த பவரையும் யூஸ் பண்ணி ஜங்க அட்டாக் பண்ணிட்டான். ஸோ 4 பேருமே இண்டிவிஜுவலாவும் சரி, சேர்ந்தும் சரி அவன நல்லாவே அட்டாக் பண்ணி முடிச்சுட்டாங்க. கண்டிப்பா விழுந்திருப்பான் அப்படின்னு பார்த்தா, அதுதான் கிடையாது. இவங்க கஷ்டப்பட்டு இவ்ளோ ஃபோர்ஸ் போட்டு தனித்தனியா ஒட்டுமொத்த பவரையும் யூஸ் பண்ணியும், அவன ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படியே சிலை மாரி நிக்கிறான். அதுக்கு பதிலா ஒரே ஒரு வாட்டி தான் எல்லாரையும் தட்டி விடுறான். எல்லாரும் போய் விழுந்து மயங்கிட்டாங்க. எங்க ஹீரோ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். பக்கத்துல ஹீரோயின் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. என்ன பண்ணன்னு தெரியாம. இப்ப எனக்கு அந்த டிஃபென்ட்ரி கிடைச்சிரும் அப்படின்ட்டு, ஹீரோயினையும் வந்து கொல்றதுக்கு வர்றப்ப கரெக்ட்டா அவன் உடம்புக்குள்ள தானே ரியான் இருக்கான். அவன் வெளிய வந்து இவர ஒரே ஒரு அடி தான் அடிக்கிறான். அவருக்கு புரிஞ்சு போச்சு. இருக்கிறது ரியான் அப்படின்லாம் தெரியல. ஆனா, ஒரு பயங்கரமான ஸ்பிரிட் எனர்ஜி நம்மள அட்டாக் பண்ணிருக்கு. இது கூட நம்மளால போட்டியிட முடியாதுன்னு தெரிஞ்சு, அங்கேருந்து ஓடி போயிட்டாரு. பட் ரியானே ஆல்ரெடி அடி வாங்கிட்டு தானே இருக்கான். இப்ப அப்படியே குட்டியா கையில வந்து உட்கார்ந்துட்டா. அவ கேட்கிறா, "எப்படியாவது ஹீரோவ காப்பாத்து" அப்படின்ட்டு. "சும்மா இரு. நானே ஆல்ரெடி உடம்பெல்லாம் முடியாம தான் உன்னைய வந்து காப்பாத்திருக்கேன். என்னால இவன காப்பாத்த முடியாது. ஏன்னா இவனோட சூளே உடைஞ்சு போச்சு. இவன் சாக தான் போறான்" அப்படிங்குது. "ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் ஏதாவது பண்ணுன்னு" அழுகுறா. "என்னால முடிஞ்சதெல்லாம் இவன சரி பண்ண முடியும்னா, உன்னோட அந்த ஊர் இருக்குல்ல, அந்த ஊர்ல கங்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அங்க நீ அவன கூட்டிட்டு போனனா, அங்க இருக்கு. அங்க இருக்க ஒரு விஷயம்னால இவன சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரியான் மறைஞ்சு திரும்ப ஹீரோயினோட மூளைக்குள்ளேயே போயிருச்சு. ஏன்னா அதுவாலயே முடியல. ஆல்ரெடி அடி வாங்கி அடிபட்டனால, அதோட எனர்ஜிய யூஸ் பண்ண பண்ண அதோட சோல் தான் ரொம்ப அடி வாங்கும். ஸோ அகைன் ஹீரோயினோட உடம்புக்குள்ள போயிருச்சு. பட் இதுக்கப்புறம் எல்லாருமே முழிச்சுட்டாங்க. எல்லாருமே ஹீரோவ பார்க்குறாங்க. அவங்களுக்கு நல்லா புரியுது. அவங்களோட பவரையும் சரி, இதையும் யூஸ் பண்ணி ஹீரோவ காப்பாத்த முடியாதுன்ட்டு. உடனே அவ சொல்றா, "என்னோட ஊர் இருக்குல்ல குன்ச்சி, அங்க தான் கங்குவான்னு ஒரு இடம் இருக்கு. அங்க போனா ஹீரோவ காப்பாத்தலான்னு பேசிட்டு இருக்கப்ப, சடனா ஹூ வராரு. அவர் வந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. பேசாம குழிய நோண்டுங்க. அவன் செத்து போக போறான்" அப்படின்னு பேசுறாரு. எல்லாருக்கும் கோவம் வருது. "சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க?" "இல்ல நாங்க எப்படியாவது இவன காப்பாத்துருவோம்" அப்படின்னு எல்லாருமே சப்போர்ட்டிவா பேசுறாங்க. பட் இவருக்கு என்னன்னா, அதெல்லாம் இல்லவே இல்ல. அவரோட சோல் ஒட்டுமொத்தமா உடைஞ்சுகிட்டு இருக்கு. இதுக்கு மேல அவன் உயிரோட இருக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றாரு. பட் எல்லாரும் பேசுறத பார்க்கவும், டக்குனு ஹீரோவ அடிக்கிறாரு. என்ன சார் அடிக்கிறீங்கன்னு பார்த்தா, அடிக்கலாம் கிடையாது. அவரோட பவர யூஸ் பண்ணி, இப்போதைக்கு என்னால ஒரு 3 நாள் தான் அவரோட உயிர வச்சுட்டு இருக்க முடியும். நான் உங்களுக்கு ஒரு 3 நாள் டைம் தரேன். அதுவரை நீங்க எங்க வேணா போங்க, என்ன வேணா பண்ணுங்க. உங்களால முடிஞ்சா அவன காப்பாத்துங்க. அதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது. காலேஜ்ல வேணா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சப்போர்ட்டிவா பேசிட்டு போறாரு. இவங்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இப்போதைக்கு ஹீரோ வந்து இன்னும் ஒரு 3 நாள் உயிரோட இருப்பான். உயிரோட இருப்பான்னா, உயிர அப்படியே காப்பாத்திக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான். பட் அவன நார்மலா கொண்டு வரதுக்குன்னா, அந்த கங்குவா அப்படிங்கிற ஒரு பிளேஸ கண்டுபிடிக்கணும். ஸோ, இப்ப எல்லாருமே ஹீரோயின் வீட்டுக்கு தான் வராங்க. ஹீரோயினும் மாஸ்டரும் தங்கியிருந்தாங்க இல்லையா? அந்த வீட்டுக்கு தான். ஏன்னா, இந்த குன்ஷி அப்படிங்கிற பிளேஸ்ல தான் அந்த ஒரு வகையான இடம் இருக்கு. அங்க தான் நீங்க கூட்டு போனா மட்டும் தான் இவன காப்பாத்த முடியும்னு ரியான் சொல்ட்டான் இல்லையா? அதனால இங்க வந்திருக்காங்க. வந்த உடனே டங்ஷி என்ன பண்றான், அவனோட அந்த கல் இருக்குல்ல, கல் பவர் அந்த ஸ்பிரிட்ட என்ன பண்றான், ஹீரோக்கு குடுத்துட்டு இருக்கான். இன்னும் 3 நாள் உயிரோட இருப்பான் தான். பட் அந்த உயிர் வந்து கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கணும்ல. அந்த 3 நாள் முடியறதுக்குள்ள இறக்குறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இவங்களோட ஸ்பிரிட்டையும் வந்து அவங்க குடுத்துட்டே தான் இருக்காங்க.
குடுத்துட்டு ஹீரோயின பார்க்க சொல்லிட்டு மத்த 4 பேருமே அந்த கங்குவாங்கிற பிளேஸ் எங்க இருக்கும்? அட்லீஸ்ட் அந்த மூலிகை ஏதாவது கிடைக்குமா? அப்படின்னு தேடி போயிட்டாங்க. இவளும் பக்கத்திலேயே உட்காந்து பார்க்குறா. யோசிச்சு பார்த்தா, இவளுக்கு எப்பலாம் ஆபத்து வந்துச்சோ, சின்னதா இருக்கட்டும், பெருசா இருக்கட்டும், எல்லா டைம்லயும் வந்து காப்பாத்துனது ஹீரோ தான். அடியும் அவனே வாங்கியிருப்பான். அவனோட உடம்புல பயங்கரமான அடி பட்டுருக்கும். எல்லா டைம்லயும் வந்து காப்பாத்திருப்பான் இல்லையா? அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த இடத்துல தான் அவளுக்கு ஹீரோ மேல இருக்க ஃபீலிங்ஸே புரிய ஆரம்பிக்குது. ஸோ நீ எப்படியாவது வந்துரு அப்படின்ட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. பட் போன எல்லாருமே ரிட்டர்ன் வர்றாங்க. அவங்களால வந்து எதையுமே கண்டுபிடிக்க முடியல. நல்லா யோசிச்சு பாரு. உனக்கு யார் இத சொன்னா? என்ன நடந்துச்சு? எப்படி அந்த ஜங் அங்கேருந்து போனாருன்னு சொல்லிட்டு கொஸ்டினா அடுக்குறாங்க. ஆனா இவ எதையுமே சொல்ல ரெடியா இல்ல. எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறது மட்டும் சொல்றா. ஆனா ஹீரோவோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாயிருச்சு. அந்த கல்லோட பவர் கூட ஹீரோவால வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. நாள் நெருங்க நெருங்க ஒரு நாள் இன்னைக்கே முடிஞ்சு போச்சா? ஸோ அடுத்த நாள் ஆகையில அவன் ரத்தம் வந்துலாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டான். ஈவன் சாகவே போறான். இவங்க எல்லாருமே ஸ்பிட்ட குடுக்குறாங்க. ஹீரோயின்லாம் என்ன பண்றா? ஏதாவது புக்கு கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்க்குறா. அங்க தடுக்கப்பட்ட அதாவது தடை செய்யப்பட்ட புக்கெல்லாம் இவளோட மாஸ்டர் வச்சிருக்காரு. அதுல ஒண்ண எடுத்து பார்க்குறா. அதுல என்ன இருக்குன்னா, ஒருத்தவங்க இந்த மெத்தட யூஸ் பண்ணா, அவங்க கிட்ட இருக்க ஒட்டுமொத்த வியாதியா இருக்கட்டும், இல்லாட்டி அவங்க கிட்ட இருக்க பிரச்சனை எல்லாமே இந்த பெர்சனுக்கு வந்துருமாமா. அத என்ன பண்றா? போட போறா. ஆனா டங்ஷி தான் தடுக்குறான். என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னைய காப்பாத்த தான் அவன் எல்லாம் பண்ணி உயிருக்கு போராடிட்டு இருக்கான். இப்போ உன் உயிர குடுத்து அவன காப்பாத்துனா, அவனால ஒழுங்கா இருக்க முடியுமா? இப்படிலாம் பண்ணாதன்னு தடுக்குறாங்க. அதோட கேட்குறாங்க. நல்லா யோசிச்சு பாரு. உன்னோட மாஸ்டர் இங்க பல வருஷமா இருந்திருக்காரு. என்னைக்காவது உன்னை ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருக்காரா? எதையாவது பத்தி சொல்லியிருக்காரா? அப்படிங்கையில தான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவ சின்ன பிள்ளையா இருக்கையில அவளோட மாஸ்டர் தூக்கிட்டு போயிருக்காரு. ஒண்ணும் கவலைப்படாத. நான் உன்னை கண்டிப்பா காப்பாத்துருவேன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு பிளேஸ்க்கு கூட்டு போயிருக்காரு. அதுதான் அந்த கங்குவா அப்படிங்கிற பிளேஸ். பட் அது எங்க இருக்கு அப்படிங்கிறது இவளுக்கு எக்ஸாக்ட்டா ஞாபகம் இல்ல. பட் இந்த வழியா தான் இருக்கும் அப்படின்ட்டு டங்ஷி இவளும் தான் என்ன பண்றாங்க, வர்றாங்க. ஒரு வழியா ஒரு கதவையுமே கண்டுபிடிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ரவுண்டா இருக்கு. அதுல கைய வச்சு ஓப்பன் பண்ணணும் போல. எல்லா ரவுண்ட்லயும் கைய வச்சு ஓப்பன் பண்ண ட்ரை பண்றா. பட் ஒண்ணுமே ஆகல. அந்த கதவு ஓப்பனே ஆகல. ஒரு கட்டத்துல வீக் ஆயிட்டா. ஏன்னா ஸ்பிரிட் எனர்ஜி யூஸ் பண்ணியிருக்கா இல்லையா? ஸோ வீக் ஆயிட்டா டங்ஷிலாம் போதும் வேணாம் விடு அப்படிங்கையில கரெக்ட்டா விடிய ஆரம்பிச்சிருச்சு. பட் அந்த சூரிய ஒளி அந்த கதவுல படுதா ஒரு மாரி மின்னுது. இந்த டைம்ல இவ என்ன பண்றா, டக்குன்னு அத தட்டுறா. அந்த கதவு ஓப்பன் ஆயிருச்சு. உள்ளக்க போனா கிட்டத்தட்ட ஒரு அழகான பூஞ்சோலை மாரி இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு அந்த பிளேஸ். பட் இந்த இடத்துல எது வந்து ஹீரோவ காப்பாத்தும் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியல. இதுதான் அந்த கங்குவா அப்படிங்கிற பிளேஸே. ஆனா எதுன்னு தெரியல இல்லையா? ஸோ என்ன பண்றா, அங்க இருக்க பாறையில எதார்த்தமா உட்காந்து அது அப்படியே மின்னுது. அப்புறம் தான் இவளுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. இந்த பாறையில படுக்க போட்டு தான், இந்த மாஸ்டர் வந்து ஏதோ பண்ணியிருப்பாரு, எனர்ஜிலாம் குடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இவளுக்கு ஏதோ ஆயிருக்கு இல்லையா? அது சரியாயி இவ நல்லாவே ஆயிருப்பா. அந்த விஷயம்லாம் ஞாபகம் வரும். இதுதான். இந்த இடம் தான் அப்படின்ட்டு உடனே ஹீரோவ கூட்டிட்டு வந்து, அங்க அவ தான் என்ன பண்றா, ஹீரோவையும் உட்கார வச்சு, அவளும் அதே இடத்துல உட்கார்ந்து அவளோட பவர குடுக்குறா கை வழியா. அது குடுக்க அப்படியே சுத்தி அங்க ஒரு மரம், அந்த மரத்துக்கு பக்கத்துல தான் அந்த பாறையே இருக்கு. அந்த பாறை அப்படியே மின்ன ஆரம்பிக்குது. பிளஸ் அந்த மரத்துல இருக்க பெட்டல்ஸ் எல்லாமே இவங்கள அப்படியே சூழ்ந்து, கிட்டத்தட்ட அவங்க 2 பேரையும் அப்படியே மிதக்க வைக்குது. இது பார்க்குற நம்ம டங்ஷியோட கண்ண நம்பவே முடியல. ஏன்னா இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு அவன் ஷாக்கிங்கோட பார்க்குறான். ஆனா ஃபைனலி எப்படியோ ஹீரோ நார்மல் ஆயிட்டா. ஆனா ஹீரோயின் பொத்துன்னு மயங்கிட்டா. ஒட்டுமொத்த எனர்ஜியும் குடுத்தனால. ஹீரோவ காப்பாத்திட்டாங்க. கிட்டத்தட்ட 3 நாள் கழிச்சு தான் கண் முழிக்கிறா. முழிச்ச அடுத்த செகண்டே எங்க ஹீரோன்ட்டு ஹீரோவ தான் பார்க்க வர்றா. அவன காப்பாத்திட்டாங்க. பட் இன்னும் ஃபுல்லா கியூர் ஆகல. கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆகிக்கிட்டு வந்துட்டு இருக்கான். ஃபேஸ்லாம் டல்லா தான் இருக்கு. பார்த்தோனே ஹக் பண்ணிட்டா. ஏன்னா அவளால அதுக்கு மேல முடியல. நான் எவ்வளோ தெரியுமா பயந்தேன். நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு திட்டுறா. பட் அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. யோசிச்சு யோசிச்சு தான் ஹக் பண்ணிட்டு இருக்கான். எலின் வரா. போதும் போதும் 2 பேரும் ரொம்ப அடிபட்டுருக்கீங்க. இந்தாங்க இத குடிங்க அப்படின்ட்டு 2 பேத்துக்கும் சூப்லாம் குடுக்குறான். ஆனா இப்ப வரைக்குமே டங்ஷிக்கு புரியாத விஷயம் என்னன்னா, அது என்ன கங்குவாங்கிற பிளேஸ். அந்த பிளேஸ்ல அந்த பாறை எப்படி மின்னுச்சு? அப்படியே கிரீன் கலர்ல எனர்ஜி வந்துச்சு. சுத்தி பெட்டல்ஸ்லாம் வந்துச்சு. இவங்க 2 பேரையும் அப்படியே தூக்குச்சு. அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கியூரியாசிட்டி அவனுக்கு வந்துட்டே இருக்கு. ஸோ என்ன பண்றான், யார்ட்டயுமே சொல்லாம அதே இடத்துக்கு போறான். நைட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்கான். கரெக்ட்டா விடியிற அந்த வெளிச்சம் வந்து அடுத்த செகண்டே அவனும் பிரஸ் பண்றான். பிரஸ் பண்ணோனே டோர் ஓப்பன் ஆகுது. உள்ளக்க போறான். அந்த பாறை இருக்கு இல்லையா? அது ஒரு புல்லு மேல இருந்திருக்கும். கீழ ஒரு பாறை. பாறையே பார்க்க வித்தியாசமா தான் இருக்கும். அத அட்டாக் பண்றான் அவனோட பவர யூஸ் பண்ணி. ஒண்ணுமே ஆகல. உடனே அந்த கல்லு பவர் இருக்குல்ல, ஃபயரோட கல்லு. அத என்ன பண்றான், அத வச்சு அட்டாக் பண்ண அடுத்த செகண்டே அந்த பாறையே வெடிச்சு, உள்ளக்கேந்து கிரீன் கலர் எனர்ஜி அப்படியே பீச்சுக்கிட்டு அடிக்குது. பட் இந்த பவர பார்த்த இவனுக்கு, அப்படியே அந்த லைப்ரரிக்கு போயிருப்பாங்க இல்லையா? அப்ப ஹீரோயின் உடம்புலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த எனர்ஜி வந்தப்ப என்ன அரோமா வந்திருக்குமோ, என்ன ஒரு ஃபீல் வந்திருக்குமோ, அதே ஃபீல் இப்பவும் வருது. அப்ப வந்தது டிஃபென்ஷினா, அப்ப இப்ப வந்ததும் டிஃபென்ஷியோட பவர் தானே! ஸோ அது அவனுக்கு நல்லாவே புரியுது. இது டிஃபென்ஷியோட பவரா என்ன அப்டின்ட்டு. ஷாக்கிங்கோட தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். பட் இங்க ஹீரோ ஃபுல் அண்ட் ஃபுல் கியூர் ஆயிட்டான். ஆனா ஹீரோயின்லாம் அவன கூட்டிட்டு எல்லா பக்கமும் சுத்திட்டு இருக்கா. இங்க தானே அவ வாழ்ந்தா, வளர்ந்தா. ஸோ எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கலாங்கிறா.
ஒண்ணாவான்னு கேட்குறான். ஆமா, என்னோட மாஸ்டர நான் கண்டுபிடிச்சுருவேன். நீயும் அண்ணன காப்பாத்திரு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒண்ணா இருக்கலாம் அப்டின்ட்டு. கிட்டத்தட்ட அவளுக்கு ஹீரோ மேல இருக்கிற ஃபீலிங்ஸ அவ டைரக்ட்டாவே சொல்லிட்டா, எல்லாரும் ஒண்ணா இருக்கலாம் அப்டின்ட்டு. ஹீரோவும் வந்து தயங்கிட்டே தான் இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசுறப்ப, இனிமே நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாரும் ஃபேமிலி மாரி. புரியுதுல அப்டின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கப்ப தான், இந்த இடத்துல தான் இருக்கான் இல்லையா? அவன் நான் உங்ககிட்ட எல்லார்ட்டயும் ஒரு உண்மைய சொல்லணும்னு நெனைக்கிறேன் அப்டின்ட்டு அவன் கைய தூக்குறான். அதுல ஒரு சிம்பிள் இருக்கு. இந்த சிம்பிள் ஹீரோட கையிலயும் இருந்திருக்கும். அத பார்த்தோனே எல்லாரும் ஷாக்கிங்கோட பார்க்குறாங்க. நான் தான் ஆக்சுவலா அந்த நாட்டோட அரசன். ஆனா எனக்கு பதிலா ஹீரோ தான். இத்தன வருஷமா நான் அனுபவிக்க வேண்டிய எல்லாத்தையும், நான் அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்த எல்லாத்தையும் அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றான். இப்ப தான் நமக்கே புரியுது. எதுக்காகடா ஹீரோவ எல்லாரும் தொரத்திட்டு இருக்காங்கன்ட்டு. ஆக்சுவலா நம்ம தான் முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? சின்ன வயசுல இவன அரசனா மாத்தி தானே அனுப்பி விட்டுருப்பாங்க. அதனால அந்த காலு ஸ்டேட்டோட இளவரசன் இவன் தான். இவனுக்கு தான் அந்த துரோகிகள்லாம் தெரியும் அப்படிங்கிற மாரி, இவன போட்டு டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்தி கிட்டத்தட்ட சாகவே அடிக்கிற ரேஞ்சுக்கு இவன டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நடக்க வேண்டியது ஈஈக்கு தான். ஆனா இந்த அடையாளத்தையே மறைச்சு, அவன் வேற ஒரு ஆளா வாழ்ந்துட்டு இருக்கான் இல்லையா? அந்த குற்ற உணர்ச்சி அவனுக்கு இருந்துட்டே இருக்கும். ஹீரோ பார்த்தோனே கண்டுபிடிச்சிருப்பான். இப்ப அத சொல்லி ரொம்ப மன்னிப்பு கேட்கிறான். ஆனா ஹீரோக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும் இல்லையா? அவன் கஷ்டப்பட்டதெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இன்னுமே கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கான். ஆனா எந்த கட்டத்திலுமே அவன் ஒரு இளவரசன் இல்ல அப்படிங்கிறத சொல்லவே இல்ல. இப்போ வரைக்கும் சொல்லவே இல்ல. இப்ப ஈயா சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரியுமா? எல்லாரும் பார்க்குறாங்க. ஹீரோ என்ன சொல்றான்னா, நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் பேசி என்ன ஆக போகுது அப்டின்ட்டு அத ஃப்ரீயா விட்டுட்டான். பட் இப்போ வரைக்கும் ஏதோ துரோகி, துரோகின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி என்னதான் நடந்துச்சு? எதுக்காக இந்த காலு ஸ்டேட்டையே அழிச்சு, அதுல இருக்க இளவரசனா இருக்கவனையும் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காய்ங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்குலாம் புரியல. அதெல்லாம் இன்னுமே போக போக தான் புரியும். அதோட இன்னைக்கு ஆட்டம் ஃபெஸ்டிவல் போல. ஸோ எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க. அந்த டைம்ல ஹீரோக்குலாம் அவன் ஷன்ஹா கூட இந்த விஷயம் தான் ஞாபகம் வருது. அந்த கேக்ல வந்து ஒண்ணு தான் இருந்திருக்கும். அத கூட பிச்சு பெருசா தான் குடுத்துருப்பான் அவரு. "நீ சின்ன பையன். இந்தா சாப்பிடுன்னு" சொல்லிட்டு சின்னத எடுத்திருப்பாரு. ரொம்ப பாசமா பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் தான் வந்து சமாதானப்படுத்தி கூட்டு போறா. எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுறாங்க. அதோட விஷலாம் எழுதி அனுப்புவாங்க போல. ஸோ ஆளாளுக்கு ஒண்ணு எழுதுங்க அப்படிங்க. எல்லாரும் என்ன எழுதுறாங்கன்னா, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிற மாரி தான் எழுதுறாங்க. ஹீரோ மட்டும் ரொம்ப நேரம் தாங்கிட்டே இருந்திருப்பான். எழுது ஏதாவது எழுது அப்படிங்கல. லக் அப்படின்னு எழுதுறான். ஏன்னா வாழ்க்கையில அது அவனுக்கு இருந்ததே கிடையாது. ரொம்ப ஃபீல் பண்றான் அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது. அவன் என்னன்னா ஒரு ரவுண்டு வரையிறா. இதுக்கு என்ன அர்த்தம்ன்னு கேட்டா, எப்பவுமே எல்லாரும் ஒண்ணா இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க 2 பேர் கையையும் பிடிச்சுட்டு அத பேசிட்டு இருக்காளா எலின்லாம். அப்ப நீ எங்கள சேர்க்கலையா அப்படிங்கிறா. எல்லாரையும் தான் சொல்றேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கல. இங்க எலின் என்ன எழுதியிருக்கான்னு தெரியல மறைச்சுக்கிறான். ஆனா நம்ம ஈயும் சரி, அதே மாரி சானியாவும் சரி 2 பேருமே எல்லாரும் ஒண்ணா இருக்கணும். அதாவது நாங்க ஒண்ணா இருக்கணும் அப்படிங்கிற மாரி தான் எழுதியிருக்காங்க. இத பார்த்த எலினுக்கு வந்து என்ன தோணுதுன்னு தெரியல. பட் கட் பண்ணா இந்த இடத்துல தான் இருக்கான் இல்லையா? அவன் மனசுல இருக்க லவ்வ சானியாட்ட சொல்றான். "எனக்கு உன்னைய ரொம்ப புடிச்சிருக்கு. உனக்கு அது நல்லாவே தெரியும்ல" அப்படின்ட்டு. பட் அவளுக்குமே ரொம்ப பிடிக்கும். என்ன ஆச்சுன்னு தெரியல. சடனா "இல்ல நான் உன்னைய வெறும் கசினா தான் பார்த்தேன். மத்தபடி ஒண்ணுமே இல்ல" அப்படின்னு விலகி போறா. இவனுக்கு செம கோவம் வருது. "என்ன பேசிட்டு இருக்க நீ? உனக்கு பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப எதுக்காக நீ தயங்குற? ஒரு வேளை எலினுக்காகவா?" அப்படின்ட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்கத அங்க வந்து எலின் கேட்டுட்டா. உடனே ஓடி போயிட்டா. அவளுக்கு என்ன நெனச்சு வந்தா? இல்ல அவ மனசுல எதுவும் இருக்கா? அப்படிங்கிற மாரிலாம் தெரியல. பட் இந்த டைம்ல ஹீரோவுக்கு அவனோட கையிலேருந்து ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா, அங்க சன்ஹா இருக்கான் இல்லையா? அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கான். "இப்பவே நீ வா" அப்படிங்கிற மாரி அந்த யுன்ஜி தான் கூப்ட்டுருக்காரு. அடுத்த செகண்டே ஹீரோ யார்ட்டயுமே சொல்லாம கெளம்பிட்டான். பட் வழியிலேயே பார்த்தா நம்ம டங்ஷியும் ஹீரோயினும் நிக்கிறாங்க. "என்ன எங்கள விட்டுட்டு போலான்னு பார்க்குறியா? நான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் வா" அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலா போறது அந்த ஜிங்ஸங் ஹாலுக்கு தான். அங்க போணும்னா டங்ஷியால ஈஸியா பண்ண முடியும். ஏன்னா, அவங்க இருக்க அந்த நாட்டுல தான் அந்த நாட்டுல அரசவை இருக்க இடத்துல தான் ஜிங்ஸங் ஆலுமே இருக்கு. ஸோ இவன் என்ன சொல்றான்னா, "நீ என் கூட வா. நான் உன்னைய கூட்டு போறேன். நம்ம எல்லாருமே சேர்ந்து சன்ஹாவ காப்பாத்தலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா, யுன்ஜி ஃபர்ஸ்ட் என்னன்னா ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாரி கூப்ட்டுருப்பாரு. ரியான கொண்டு வான்னு சொல்லியிருப்பாரு. ஆனா போக போக எப்படி ஆயிருச்சுன்னா, அந்த ஷன்ஹாவ அடிச்சு வச்சு மிரட்டுற மாரி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவன எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இவன் என்ன பண்றான், கூட்டிட்டு வரான். 2 பேரையும் அவனோட அடிமைகள் ஐ மீன் அவங்களோட அடியாட்கள் மாரி கூட்டிட்டு வர்றான். பட் இந்த இடத்துல அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, நானும் ஹீரோயினும் தனியா போய் அந்த யுஞ்சிய கூப்பிட்டு அரசர் முன்னாடி ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துறோம். அந்த டைம்ல நீ உங்க அண்ணன் எங்க ஒளிச்சு வச்சிருக்கான் அப்படிங்கிறது மட்டும் கண்டுபிடிச்சிரு அப்படின்ட்டு ஹீரோக்கு ஒரு வேலைய குடுத்துட்டு, இவங்க என்ன பண்றாங்க, அரசர்ட்ட போய் அந்த டிஃபென்ஸ் பத்தியும் அங்க என்னலாம் நடந்துச்சு அப்படின்ட்டு யுஞ்சிய கூப்பிட்டு பேசிட்டு இருக்க. யுஞ்சி கேட்கிறாரு, "எதுக்காக என்னைய கூப்பிட்டீங்கன்ட்டு?" காரணம் இருக்கு. ஏன்னா அந்த லாங்மின் ஹால்ல சங் இருக்கார்ல, அவரு டிஃபென்ஸ் அடையணும்னு சொல்லிட்டு ரொம்ப போராடிட்டு இருக்காரு. ஆனா அதுவே அது நமக்கு வந்துச்சுன்னா, உங்களுக்கும் வந்துச்சுன்னா நமக்கு தானே நல்லது அப்படின்னு பேசிட்டு இருக்கப்ப, அவரு ஹீரோயின நோட் பண்ணிட்டாரு. இந்த பொண்ண நான் எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே அப்படின்ட்டு, டக்குனு அட்டாக் பண்ண போறாரு. இவன் தடுத்துட்டான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட ஆள நீங்க எதுக்காக அட்டாக் பண்றீங்க? அப்படிங்க. இல்ல அவ வேஷம் போட்டுட்டு இருக்கா. அவளோட மூஞ்சிக்கு பின்னாடி வேற என்னமோ இருக்கு. அத நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு, இப்படி பேசுறாராம். அரசரே பார்க்குறாரு. உடனே டங்ஷி என்ன சொல்லுன்னு தெரியாம அவனோட கான்குபைன். அதனால தான் இப்படி வந்திருக்கா அப்படின்ட்டு ஒரே புடா போட்டுட்டான். அரசரும் சரி ஓகே சின்ன பசங்க அப்படிதான் இருப்பாங்க. நீங்க எதுவும் தலையிடாதீங்க அப்படிங்க. யுஞ்சி எதுவும் சொல்லல. கிளம்பிட்டாரு. பட் இங்க ஹீரோ இருக்கான் இல்லையா?
அவன் யாருக்குமே தெரியாம இன்விசிபிளா தான் வந்திருப்பான். கரெக்ட்டா உள்ளுக்க போக போறப்ப, அவன யாரோ புடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா யுன்ஜி தான். "என்ன இப்படிலாம் வந்தா நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நெனச்சியா? அங்க வந்திருக்கிறது அந்த ஷபன்ஷு தானே! அவளுக்காக தான் நீ எல்லாம் பண்ணிட்டு இருக்கல. உன்னைய நான் என்ன சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ட்டு அவன அப்படியே அடிச்சு அங்கேருந்து கூட்டு போறாரு. போய் பார்த்தா அங்க ஷண்வா இருக்கான் இல்லையா? அவன் வந்து ஒரு இடத்துல இருக்கான். அவன சுத்தி 4 பக்கமும் ஏதோ தூண் மாரி இருந்து, அதுலேருந்து ஒரு எனர்ஜி அவன வந்துட்டு இருக்கு. அதுல தான் அவன் நின்டுட்டு இருக்கான். என்ன நடக்குது? இவன் ஏன் இப்படி இருக்கான்னு கேட்க, அப்பதான் சொல்றாரு, அவனோட சோல் பயங்கர அடி வாங்கி ஆல்ரெடி ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருந்துச்சுல்ல. ஸோ இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இவரோட ஸ்பிட் எனர்ஜிய குடுத்து தான் அவன அங்க உயிரோடயே வச்சிருக்காராமா. நான் எவ்வளோ சொன்னேன், என்ன சொன்னேன்? அத கொண்டு வான்னு சொன்னேன். யாருக்காக? உனக்காக தானே! ஆனா நீ அத கேட்கவே இல்ல. இப்ப என்னன்னா, இவன கூட்டு போறதுக்காக வந்திருக்க. இவன் இந்த இடத்துலேருந்து நகர்ந்தாலே செத்து போயிருவான். அது உனக்கு புரியுதா இல்லையா? ஜஸ்ட் சிம்பிளான விஷயம். அந்த ரியான மட்டும் கூட்டு வந்துரு. என்னோட நோக்கம் ஷபன் ஷூவ அட்டாக் பண்றதோ, இல்ல அவள வந்து எதுவும் காயப்படுத்துறதோ கிடையவே கிடையாது. அவளுக்குள்ள இருக்க அந்த ரியான மட்டும் கொண்டு வந்துட்டேன்னா, நான் அவளையும் விட்டுருவேன், இவனையும் நீ காப்பாத்திடலாம். எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிரும் அப்படின்னு பேசுறாரு. பட் ஹீரோ யோசிக்கிறானா, அப்ப சடனா பார்த்தா அங்க இருக்க ஷபன்ஷுக்கு வந்து ரொம்ப வலிக்குது, கத்துறான். என்னடான்னு பார்த்தா, இந்த யுன்ஜி இருக்காரு இல்லையா? அவர் தான் வேணும்னே அவன அங்க வலிய குடுத்து கத்த வச்சுட்டு இருக்காரு. பட் ஹீரோ அத நோட் பண்ணவே இல்ல. ஸோ வேற ஏதோ பிளானோட பண்ணிட்டு இருக்காரு. அது தெரியாம ஹீரோ என்ன பண்ணிட்டான், சரி ஓகே நான் எப்படியாவது அந்த ரியான கொண்டு வரேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிட்டான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.